வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கரூர் தேர்தல் ரத்து, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வைக்கப்பட்ட சேம ஆப்பு. இதுதான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. இப்போ கரூர் தேர்தல் எதனால நிறுத்தப்பட போகுது அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதிமுகவில் இன்பதுரை அவர்கள் விளக்கம் அளித்தார். நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் விதிமுறைகளை அப்பட்டமாக மீறுகின்றார். அதனால நாங்க தலைமை தேர்தல் ஆணையரிடத்துல அவர் மீது புகார் அளித்திருக்கின்றோம், உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்பதுரை சொல்லி இருந்தாரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் பட்டி பார்முலாவை புகுத்தினாரு. ஆனா இந்த மாதிரி பார்முலா எல்லாம் புகுத்துகின்ற பொழுதெல்லாம் திமுக படுதோல்வியை தான் சந்திக்குது. செந்தில் பாலாஜிக்கு அது தெருல போல இருக்குது. அதனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் புகுத்தின பட்டி பார்முலாவை இப்போ கரூர்லயும் புகுத்த பார்க்கின்றார் நம்முடைய மூக்க அழகிரி அவர்கள். திமுகவில் தாம் பெரிய ஆளுமையா நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக மதுரையில திருமங்கலம் பார்முலா என்ற ஒரு பார்முலாவை இடைத்தேர்தலில் புகுத்தி வெற்றி பெற்றார். ஆனால் அதே பார்முலாவை அடுத்த தேர்தலையும் செயல்படுத்தணும் என்று திமுக அவர் நினைச்சாங்க. ஆனால் அது திமுகவுக்கு கை கொடுக்கல, தோல்வியை தான் தந்தது. அந்த மாதிரி இப்போ பட்டி பார்முலாவை கரூர்லையும் புகுத்த பார்க்கின்றார். அது தொடர்பாக நம்முடைய சமூக போராளி, காவிரி ஆற்றை காப்பாற்றிய நம்முடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன தகவலை நம்மிடம் பகிர்ந்து கொள்கின்றார் என்ற விஷயத்தை ஒரு நிமிடம் பார்த்துட்டு வாங்க. சொன்னது இந்த தடவை நாங்க தங்கம் கொடுக்க போறோம்னு சொல்றாரு. அது என்ன வேணாலும் கொடுப்பார், அந்த அளவுக்கான காசு அவங்க கிட்ட இருக்குது. அதனால 234 தொகுதியிலையும் கரூர் தொகுதி தனியா இருக்குது. இதுவரைக்கும் 230 தொகுதிக்கும் ஒரு சட்டம், கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிக்கு ஒரு சட்டம், கரூர் தொகுதிக்கு 4 மாவட்டத்துக்கு மட்டும் ஒரு சட்டம் இருந்து 4 தொகுதிக்கு மட்டும் ஒரு சட்டம். அதுலேயும் கரூர் தொகுதிக்கு ஸ்பெஷல் சட்டம். இங்க எந்த சட்டம் செல்லாது, இங்க இருக்கிற ஒரு போடுற சட்டம் தான் செல்லுகிட்டு இருந்தது. கேட்டா அதிகாரிகள், உயர் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, சிஎம் ஆபீஸ்ல இருந்து போனுங்கிறாங்க. சிஎம் ஆபீஸ்ல இருந்து யார் போன் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கட்டுப்படுவது கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் என்றால் கரூர் மாவட்டத்துக்கு நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான் முதலமைச்சர். இது நான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே தெரியும். சிபிஐ விசாரணைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் போயிருந்தார். அங்க சிபிஐ கேட்ட கேள்வி இது, கரூர் மாவட்டத்தில் உங்களை தாண்டி அணுவும் அசையாது என்று சொல்றாங்களே, உண்மைதானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு சட்டத்தை மதிப்பது கிடையாது. அரசாங்க ஊழியர்களையும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவரையும் சரி தன்னுடைய பிடியில வைத்துக்கொண்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆடாத ஆட்டம் ஆடிக்கொண்டு இருக்கின்றார். அதனால தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் 230 தொகுதிகளுக்கும் ஒரு தேர்தல் விதிமுறை என்றால், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுக்கு வேற தேர்தல் விதிமுறைகள். தமிழகம் முழுவதும் ஒரு சட்டம் என்றால், கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளுக்கு தனி சட்டம். செந்தில் பாலாஜி அவர்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏற்கனவே நம்முடைய அண்ணாமலை அவர்கள் களத்தில் இறங்கி கரூர் மாவட்டத்துடைய எஸ்பி, கரூர் மாவட்ட ஆட்சியர் இவங்க 2 பேரையும் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க. உடனடியாக மாற்றி விட்டார்கள். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய ஆபீஸ்ல இருந்து, ஒன்றியம் என்றால் தாலுகாவில் இருக்கக்கூடிய தாசில்தார் வரைக்கும் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக செயல்படுகின்றார்களாம். அதாவது தேர்தல் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய கீழ்மட்ட அதிகாரிகள் வரைக்கும் செந்தில் பாலாஜி அவரிடத்துல தஞ்சம் அடைந்தவர்கள் தான். நான் சொல்லல, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்றாங்க. அதனால செந்தில் பாலாஜி ஆடுகின்ற ஆட்டத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வேதனைப்படுகின்றார். எதனால வேதனைப்படுறாருன்னு கேட்டீங்கன்னா, கோயில் நிலம் அங்க இருந்தாலும் பட்டியை போட்டுடுறாங்க, அரசாங்க நிலம் அங்க இருந்தாலும் பட்டியை போட்டுடுறாங்க, சொந்த நிலம் அங்கேயும் பட்டியை போட்டுடுறாங்க. எங்கேயும் எதற்கும் எந்த ஒரு வழிகாட்டுதலும் கிடையாது, எந்த ஒரு விதிமுறையும் கடைபிடிப்பது கிடையாது, எந்த ஒரு பாதுகாப்பு அம்சமும் கிடையாது, எந்த ஒரு காரணமும் இன்றி பட்டியை பாத்தீங்கன்னா கரூர் முழுவதும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்பதுரை அவர்கள் ஏற்கனவே சொன்னாரு, கரூர் மாவட்டத்தில் 40 இடங்கள்ல பட்டியை வச்சிருக்காங்கப்பா, மக்களை அடைப்பதற்காக. ஒரு நாள் முழுவதும் பட்டிக்குள்ள இருந்தா 500 ரூபாய். அதனை தாண்டி அன்றைக்கான எல்லா குடும்ப செலவுக்கும் பொருட்கள் கொடுக்கப்படும், அதோட பரிசு பொருட்கள் தரப்படும். இப்படி தினந்தோறும் ஒரு 50,000 பேரை பட்டியல அழைப்பது. 7 நாளைக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா இந்த பட்டியலில் அடைக்கப்படுகின்றவர்கள் மீண்டும் அதே பட்டியலில் அடைக்கப்படுவார்கள். அப்படி பார்க்கும்போது கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பட்டியலும் எல்லா வாக்காளரும் இடம்பெற்று விடுவார்கள்.
அவங்களுக்கு எல்லா விதமான பொழுதுபோக்குகளும் இருக்கும். பட்டியை பொறுத்த வரைக்கும் திறந்த வெளி கிடையாது. ஏன்னா கரூர்ல திறந்த வெளியா இருந்தது, அங்க என்ன நடந்தது என்று தெரியும். ஆனால் பட்டியை இப்போ போட்டுடுறாங்க, கூடவே சுற்றி வெள்ளையா துணி கட்டி போடுறாங்க. எல்லா வசதிகளும் அந்த பட்டிக்குள்ளே இருக்குது. ஏசி, ஃபேனு, டிவி எல்லா வசதிகளும் உள்ளவே இருக்கிறது. உள்ளே இருக்கிறவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அது அத்தனையும் பரிமாறப்படுகிறது. சாராயம் கூடமா? அட போயா, முத்துசாமி தானே அமைச்சராக இருந்தார், அதனால சாராயம் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். ஸோ அதனால யார் யார் என்னென்ன விரும்புகின்றார்களோ அத்தனையும் இந்த பட்டிக்குள்ள பரிமாறப்படுகிறதாம். இன்னைக்கு கரூர் முழுவதுமே பட்டியானது விதவிதமாக பெருசாக முளைத்து விட்டதாம். அந்த பட்டியினுடைய எண்ணிக்கையும் எங்கெங்கெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க என்ற விஷயத்தையும் நம்முடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் காணொலியில அழகா காட்டுறாரு. அதை நீங்க பாருங்க. நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு சட்டவிரோத செயல்களில் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் ஈடுபடுகின்றார். நாம போய் அதிகாரிங்க கிட்ட சொன்னா நேரடியா பார்வையிட்டு விட்டு ஆடா புகார் என்பது பொய் புகாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்களாம். நாம சொல்றது எதுவும் கேட்க மாட்டாங்களாம். இந்த பட்டிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த நிலத்துல போட்டிருக்காங்க. இப்படி சொந்த நிலத்துல போட்டிருக்கிற இந்த தருணத்துல நாம போய் என்னன்னு கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் பார்த்துட்டு கிளம்பி போறாங்களாம். ஏங்க திடீர்னு இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் சொந்த நிலத்துல பட்டி போடுறாங்களே, எதற்காக போடுறாங்க? விசேஷம் என்றால் என்ன விசேஷம்? அதையாவது சொல்லணுமா இல்லையா? கிட்டத்தட்ட ஒவ்வொரு பட்டியலும் 500 பேராவது குறைந்தபட்சம் தங்குகின்ற அளவுக்கு பெரிய பெரிய பட்டியா போடுறாங்களாம். ஸோ எதற்காக இது? அந்த குடும்பத்தின் இடத்துல விசாரிக்கலாம் இல்லையா? ஏன்னா ஏதாவது பாதுகாப்பு காரணங்கள் குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா ஏங்க இந்த பட்டி என்னங்க பாதுகாப்பு வழிமுறை செஞ்சிருக்கீங்க? முதல் உதவிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அதோட இங்க என்ன விழா நடக்க போகுது? அந்த விழா ஏற்பாட்டாளர் யாரு? எத்தனை நாளைக்கு நடக்க போகுது? ஸோ என்னென்ன அனுமதி வாங்கியிருக்கீங்க? இதை குறைந்தபட்சம் விசாரிக்கணுமா இல்லையா? ஆனால் செந்தில் பாலாஜினுடைய நிர்பந்தத்தின் காரணமாகவும் முதலமைச்சருடைய பார்வையில் இந்த பட்டிகள்லாம் போய் சேர்ந்ததுனால முதலமைச்சர் ஆபீஸில் இருந்து பல நிர்பந்தங்கள் இருப்பதனாலும் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டாங்களாம். சிஎம் ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்களாம். ஸோ இதையெல்லாம் குறிப்பிட்டு ஒட்டுமொத்தமாக தரவுகளை கொண்டு போய் மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்கின்றார்களாம். மாவட்ட ஆட்சித்தலைவரை பொறுத்த வரைக்கும் இதன் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடனடியாக டெல்லிக்கு போகும். ஏன்னா சென்னையில் ஏற்கனவே இன்பதுரை இருக்கார் இல்லையா, அவர் தலைமை தேர்தல் ஆணையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்து விட்டார். ஆனால் நேரடியாக தலைமை தேர்தல் ஆணையர் என்னையா கரூர் முழுவதும் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்கிறது, என்னதான் பிரச்சனை, ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் பண்ணியிருக்கணும். ஆனால் விசிட் பண்ணல. அதனால இங்க இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையரும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரியும் மெத்தனம் காட்டுவதனால டெல்லிக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த புகாரை கொண்டு போயிருக்காங்க. அண்ணாமலை கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அதோட கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, நயனா நாகேந்திரன், அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. இவங்க ஒட்டுமொத்த பேரும் டெல்லிக்கு அனுப்புறாங்க. டெல்லியில இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட இதை புகார் அளிக்க போறாங்க. இந்த தேர்தலானது கரூர்ல இப்படியே போச்சுன்னா ஒருபோதும் நடக்காது. இந்த தேர்தல் ரத்தாகுதா இல்லையா பாருங்க. என்னங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. இந்த செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர்ல நம்முடைய டிடிவி தினகரனுக்காக டோக்கன் கொடுத்தாருங்க. ஒரு 20 ரூபாய் நோட்டை கொடுத்து ஓட்டு போட்டுருங்க. ஓட்டு போட்டு முடிந்த பிறகு இந்த 20 ரூபாய் நோட்டை கொடுத்து நீங்க 10,000 ரூபாய் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போலியான டோக்கன் கொடுத்தாருங்க. அப்படி ஏமாத்தினாங்க. சரி, அதுக்கப்புறம் அரவக்குறிச்சி வந்தாருங்க. அங்க யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ நிலத்தை வாங்கி வீடே கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தினாருங்க. அதற்கு பிறகு சும்மா ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த காக்கா வெள்ளின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியான அந்த வெள்ளியில கொலுசை செஞ்சு நாங்கள் வெள்ளி கொலுசே கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி மக்களை ஒட்டுமொத்தமாக வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றாருங்க. அதுக்கப்புறம் 2021 கரெக்டா தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார். என்ன முன்னெடுக்கின்றார் பாருங்க, காவிரி ஆத்துல மணல் எடுக்கணும் என்று சொல்லிட்டு மாட்டு வண்டி போகுது. ஆனா எடப்பாடியார் பழனிசாமி பொறுத்த வரைக்கும் மாட்டு வண்டியாவது டிராக்டராவது லாரியாவது யாருக்குமே பாத்தீங்கன்னா மணல் கிடையாது என்று அடம்பிடிக்கிறார். மாட்டு வண்டியில் எடுக்கிறவன் கொண்டு போய் என்ன விற்க போறானா, வீடு கட்டுறதுக்கோ இல்ல வாய்க்கால கட்டுறதுக்கோ தானே மாட்டு வண்டியில மணல் எடுக்க போறான். அதனால திமுக ஆட்சி வரப்போது 2021 வெற்றி பெற்று விட்டோம் என்ற செய்தி 11க்குலாம் கிடைச்சிடும். நீங்க 11:20க்கு போய் ஆத்துல மணல் அள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. மாட்டு வண்டிக்காரன் அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டாங்க. ஆனால் இப்படி வாக்குறுதி கொடுத்தாரு, நிறைவேற்றினாரா? இல்ல, அதுவும் பொய் தான். என்ன பண்ணார் தெரியுமா? மாட்டு வண்டிக்காரன் எல்லாம் அடிச்சு உதைச்சு தடுத்து விட்டுட்டு மாட்டு வண்டிக்காரன் மணல் எடுத்தான்னா காவல்துறை கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு
மொத்தமாக லாரி பொக்லைன் வச்சு காவிரி ஆத்தையே கொள்ளடிச்சிட்டாங்க. நாம போய் ஏதாவது புகார் அளிச்சா நம்ம இதே வந்து பாத்தீங்கன்னா போலியான புகார் கொடுத்து செந்தில் பாலாஜி அவர் நம்மள உள்ள தூக்கி வைக்க பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் ஒருத்தர் இருக்காராம். அவரு செந்தில் பாலாஜி அடிக்கின்ற மணல் கொள்ளையை பற்றி கேஸ் கொடுத்தாராம். உடனடியாக அவர் வீட்டிலேயே மணலை எடுத்து போய் செந்தில் பாலாஜி கொட்டி இந்த பாருங்க இவர் தாங்க மணலை திருடுவர் அப்படின்னு சொல்லி காவல்துறை கிட்ட போய் காட்டி அவரையே உள்ள தள்ளி போட்டாங்களாம். சரி, அவரு வந்து ஜாமீன் இல்லை, இன்னைக்கு செந்தில் பாலாஜியினுடைய அம்பலத்தை தண்டவாளத்தில் ஏற்றிட்டு இருக்கின்றாராம். அந்த மாதிரி செந்தில் பாலாஜியினுடைய கைப்பாவையாக அத்தனை பேரும் இருக்கின்றார்களாம். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்று வித்தை கற்றவர். அது மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே தேர்தல் பணி செய்வதற்கும் தேர்தலை ஏமாற்றி ஓட்டு வாங்குறதுக்கும் நோபல் பிரைஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கலாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவர் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே நிறைவேற்றவில்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் யாரும் ஓட்டு போட போறதில்லை. இப்படி ஓட்டு போடாத தருணத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பட்டி பாருமளவை வச்சு கொள்ளடிச்சு வச்சிருக்கின்ற காசை கொடுத்து அதற்கு பிறகு வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறாருங்க. அதனால இந்த தேர்தல் ரத்து செய்யப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த பட்டியெல்லாம் அகற்றப்பட வேண்டும். மக்களை பொறுத்த வரைக்கும் காடு மேடெல்லாம் பட்டி அமைத்து விட்டு அங்கெல்லாம் பேருந்துகளிலோ இல்ல வேன்களிலோ மக்களை கொண்டு போய் அடைச்சி பிறகு ஊர்ல கொண்டு வந்து விடுகின்ற கலாச்சாரம் என்ன கலாச்சாரம்? ஸோ இது என்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமா இல்ல வேற எங்கேயாவது சர்வாதிகார நாட்டில் சர்வாதிகாரி செய்கின்ற அநியாய செயலா? என்ன நடக்குது? எந்த அதிகாரி கிட்ட போய் சொன்னாலும் சரி யாரும் காதலை வாங்கிக் கொள்ளவே மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுகின்றார் நம்முடைய எம்ஆர் விஜயபாஸ்கர். செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் முத்துசாமி அவர்கள் தானுங்க இந்த மின்சாரத்துறைக்கா இருந்தாலும் சரி டாஸ்மார்க்காக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாருங்க. ஆனால் 2 துறையும் வெயிட்டான துறைங்க. ஆனால் பேருக்கு தாங்க அவங்க அமைச்சராக இருந்தாங்க. ஆனால் அதில் வருகின்ற வரும்படி அத்தனையும் வந்து செந்தில் பாலாஜி தாங்க பார்த்தார். இப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மற்றும் கரூர் மாவட்டம் 2த்துக்கும் அவரை பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அடித்து வச்சிருக்கின்ற கொள்ளை அவ்வளவு கிடையாதுங்க. ஏன்னா டாஸ்மார்க்லேயே ஏகப்பட்ட வருமானங்க. அதோட டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல்ல அவர் செக்கியாக சம்பாதிச்சிருக்காருங்க. அது வேற பணங்க. அதையெல்லாம் தாண்டி ஆத்து மணலுங்க தாராளமாக விற்றுருக்காருங்க. காவிரி யாரான செத்து போச்சுங்கோ, அதனால அதில் வந்த பணங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட பணங்களை வச்சிருக்காரு. ஸோ திமுக தலைமை குடும்பத்துக்கே தேர்தல் செலவுக்கு நம்ம செந்தில் பாலாஜி தானுங்க கொடுக்குறாருங்க. அப்படி இருக்கும்போது இந்த கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணி வேண்டுமானாலும் வெற்றி பெறுவாருங்க. அதனால இந்த தேர்தல் நடைபெறக்கூடாது. அதனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய செயல்பாடுகள் கட்டுக்குள்ள வராத முன்னாடி கரூர்ல நியாயமான தேர்தல் வெளிப்படையான தேர்தல் நடைபெற வாய்ப்பே இல்லைங்க. சரி, அப்படி நியாயமா தேர்தல் நடைபெற வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது முதல்ல இந்த பட்டியலை அகற்றணும். இரண்டாவது, எந்தெந்த அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ அந்த அதிகாரிகளுடைய லிஸ்ட்டை நாம தரும். அந்த அதிகாரிகள் எல்லாம் தேர்தல் வேலையிலே இருக்கக்கூடாது. ஏன்னா கரூர் தொகுதியில் இவங்க இல்லாம கரூர் மாவட்டத்தில் வேற எங்க போய் வேலை பார்த்தாலும் சரி அவங்க செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தான் வேலை செய்வாங்க இல்லையா? தமிழகத்துல எந்த பகுதியில் இவங்க தூக்கி போட்டாலும் செந்தில் பாலாஜிக்கோ இல்ல திமுக ஆதரவாக தான் வேலை பார்ப்பாங்க. அதாவது தேர்தல் ஆணையமானது ஒட்டுமொத்த அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டாலும் இன்னைக்கு இருக்கின்ற எல்லா அதிகாரிகளும் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருந்தவங்க அன்றி வேற யாருமே இல்லைங்க. அதனால இன்னைக்கு அதிகாரிகள் நடுநிலையா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. தமிழகம் முழுவதும் அரசு அதிகாரிகள் வந்து திமுகவுக்கு ஜால்ரா வேலை பார்த்துட்டு இருக்காங்கோ. அதனால தயவு செய்து இந்த தேர்தல் தமிழகம் முழுவதும் நியாயமா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. அதனால் தேர்தல் ஆணையமானது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் போகணும். எந்தெந்த அதிகாரிகள் மீதெல்லாம் புகார் வருகிறதோ அந்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அவங்கள தேர்தல் வேலையிலிருந்தே தூக்கி எட்ட போடணும் அப்படின்னு வந்து நம்முடைய எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்றாருங்க. ஏன்னா எந்த மாவட்டத்திலும் சரி அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் நியாயமா தேர்தலை சந்திக்கிற மாதிரி தெரியலையா. நம்ம செந்தில் பாலாஜி பார்முலாவை அவங்களும் கையில் எடுத்து விட்டார்களா? அதன் காரணமாக தமிழகம் முழுவதும் தேர்தலை நிறுத்திட்டு இந்த அமைச்சரவையை ஒட்டுமொத்தமாக காலி செய்துவிட்டு ஒரு 6 மாத காலம் ஜனாதிபதி ஆட்சி நடத்திவிட்டு அதற்கு பிறகு தேர்தலை நாம் நடத்தினால் நியாயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான் தமிழகத்தில் எல்லோருடைய கருத்தாக இருக்குது. செந்தில் பாலாஜி எதற்கும் அடங்க மாட்டார். அவர் சட்டத்தையும் மதிக்க மாட்டார். சிறைக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே அவருடைய அடாவடிகள் அதிகரித்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் அண்ணாமலை பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம், கரூர் தேர்தலானது செந்தில் பாலாஜியின் அடாவடி காரணமாக ரத்து செய்யப்பட போதா இல்லை என்ற விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.